1996 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி இதேபோன்ற ஒரு நாள் 30 வருடங்களுக்கு முன்னர் லோர்ட்ஸ் மைதானம் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிக்காக காத்திருந்தது. கிரிக்கெட்டின் தாயகத்தில் இடம்பெற்ற அந்த போட்டியில் இந்திய அணியில் 2 அறிமுகங்கள். அணி வீரர்களாக, தலைவர்களாக, கிரிக்கெட் ஆலோசகர்களாக, கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர்களாக என்று இந்தியாவின் கிரிக்கெட்டை மாற்றி அமைத்த, உச்சத்துக்கு கொண்டு சேர்த்த 2 ஜாம்பவான்கள் டெஸ்ட் போட்டிக்கான அறிமுகத்தை அன்று பெற்றுக்கொண்டார்கள். ஆம், இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களாக கருதப்படும் ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி தனது முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இதே போன்ற ஒரு நாளில் லோர்ட்ஸ் மைதானத்தில் 96ஆம் ஆண்டு விளையாடியிருந்தார்கள். முதல் போட்டியிலேயே சௌரவ் கங்குலி 131 ஓட்டங்களையும் ராகுல் டிராவிட் 95 ஓட்டங்களையும் குவித்திருந்தனர். இந்த போட்டி இடம்பெற்று 15 வருடங்களுக்கு பின்னர் 2011 மேற்கிந்திய தீவுக்கு எதிரான போட்டி இந்திய அணி மோதுகின்றது. கிங்ஸ்டனில் இடம்பெற்ற அந்த போட்டியில் இந்தியாவில் 3 அறிமுகங்கள். அந்த டெஸ்ட் அறிமுகத்தை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அபினவ் முகுந்த், தமிழக வீரர், பெற்றுக்கொண்டார். வெறுமனே 7 டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம் இவர் பிற்காலத்தில் விளையாடியிருந்தார். மற்றைய வீரர் வேகப்பந்து வீச்சாளர் பிரவீன் குமார் தனது டெஸ்ட் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டார். சர்வதேச ஒருநாள் போட்டிகள் 60 போட்டிகளில் விளையாடியிருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 6இல் மாத்திரமே இவர் விளையாடியிருந்தார். IPLின் ஆரம்ப காலங்களில் இவர் விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3வது வீரர், இன்றும் உலகமே கொண்டாடும் கிரிக்கெட் வீரர். ஆம், விராட் கோலி 2011ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு நாளில் டெஸ்ட் கிரிக்கெட் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டார். கிரிக்கெட்டிலே 9000க்கும் அதிகமான டெஸ்ட் ஓட்டங்களை குவித்த விராட் கோலி பிற்காலத்தில் இந்தியாவை இதுவரை சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளில் அதிக போட்டிகளில் இந்தியாவை வெற்றியடைய செய்த கிரிக்கெட் கேப்டன் என்ற பெருமை கொண்டிருக்கின்றார். 40 போட்டிகளில் இந்தியா இவரது தலைமைத்துவத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலியினுடைய பயணம் தொடராமல் இருப்பது இன்னும் கூட நம்பத்தகாததாகத்தான் இருக்கின்றது. இது இப்படி இருக்க 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி, அதாவது கடந்த வருடம், சாய் சுதர்ஷன் எனும் தமிழக வீரர் இந்திய அணியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக டெஸ்ட் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் முதல் போட்டி எந்தவித ஓட்டமும் பெறாமல் இவர் ஆட்டமிழந்திருந்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவர் தனது டெஸ்ட் அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு எந்தவித ஓட்டமும் பெறாமல் ஆட்டமிழந்த 30வது வீரர் என்ற ஒரு ஏமாற்றமான ஒரு கரை இவரில் படிந்தது. ஆனால் இன்று எதிர்காலத்திலும் இந்தியாவை வெற்றி பெற செய்வார் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்க்கப்படுகின்ற இந்திய நட்சத்திரம்தான் சாய் சுதர்ஷன். 96ஆம் ஆண்டு டிராவிட் மற்றும் கங்குலி ஆகியோர் அறிமுகம் பெற்ற டெஸ்ட் போட்டியில் நடுவராக பங்கேற்றிருந்தவர்தான் நடுவர் டிக்கி பர்ட். இங்கிலீஷ் மேன், கால்பந்தாட்ட வீரராக இருந்தார். ஆனால் உபாதை காரணமாக அதனை விட்டுவிட்டு கிரிக்கெட் மீது அதிக நாட்டத்தை செலுத்த ஆரம்பித்தார். ஆனால் கிரிக்கெட்டிலே அவருக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாட வாய்ப்பு இல்லை. ஆனால் முதற்தர போட்டிகளில் விளையாடியிருந்தாலும் 130க்கும் அதிகமான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு நடுவராக கடமையாற்றியிருந்தார் டிக்கி பர்ட். 96ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அவர் சர்வதேச டெஸ்ட் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து நடுவர் பணியிலிருந்து ஓய்வை அறிவித்திருந்தார்.